அரை கிலோ எலும்பு நீக்கின சிக்கன் துண்டுகளோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் கலந்து கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சிக்கங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour ஊற வைங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் மிதமான சூடு வரட்டும். அடுப்பு எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம பிரட்டி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை அதில் போடுங்க. எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அல்லது 3 நிமிஷம் கழித்து வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. வேகிறதுக்கு முன்னாடி திருப்பினீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டிக்கும், சரியாக இருக்காது. அதனால் வெந்ததுக்கப்புறம் நல்லா 2 பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு பொன்னிறமாக வேகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போது சிக்கன் 65 துண்டுகளை எண்ணெயிலேருந்து எடுத்து எண்ணெய் கம்ப்ளீட்டாக நீங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது அந்த கருவேப்பிலை மணம் வாசம் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயில் இந்த மாவுகள்லாம் உதிராமல் எண்ணெயும் சுத்தமாக க்ளீனாக இருக்கும். பாருங்கள், நான் காமிக்கிறேன் எண்ணெய் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி ஒரு தரம் சிக்கன் 65 உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.